எதுக்காக விளையாடணும்னு தோணுது. ராசாத்தி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதையெல்லாம் விளையாட்டுலையா காட்டுவாங்க? ஆக்சுவலா விளையாட ஆரம்பிச்சாலே அந்த பிரச்சனை எல்லாம் மறந்து போயிடும். நீ பேசாம இரு. இல்ல மாமா, என்னால முடியாது. என்னாச்சு ராசாத்தி? இங்க பாரு ராசாத்தி, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஏன் மாத்தி மாத்தி பேசுற? முதல்ல விளையாடலன்னு, அப்புறம் விளையாடுறேன்னு, இப்ப திருப்பி மாட்டேன்னு சொல்ற. புத்திய ஒரு விஷயத்துல தெளிவா வை. முடிவு பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம். ஆனா முடிவு பண்ணிட்டா யோசிக்கவே கூடாது. புரியுதா? நீங்க என்னதான் கத்துனாலும் அவ மாற மாட்டா. அதான் நான் முதல்லயே சொன்னேன், அவ கபடிக்கெல்லாம் லாயக்கில்லன்னு. இந்த போட்டிக்கெல்லாம் அவளை அனுப்பாதீங்கன்னு சொன்னா யாரு கேக்குறா? அக்கா, அவ சின்ன பொண்ணு. அவ மாட்டேன்னு சொன்னா நாம தான் 4 வார்த்தை நல்ல வார்த்தையா சொல்லி அவளை விளையாட போ சொல்லி என்கரேஜ் பண்ணணும். நீங்க அவளை மட்டம் தட்டியே அவளுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் காலி பண்ணிடுறீங்க. ஆமா, அப்படியே அவகிட்ட நம்பிக்கைய பேசிட்டா மட்டும் அவ கப்பு வாங்கிட்டு வந்துட போறாளா? முதல்ல இந்த மேட்ச்ல கண்மணிய ஜெயிக்க சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா ராசாத்தி கண்மணிய ஜெயிப்பா. கிழிச்சா அவ விளையாடவே வரலங்கிறா. அவ எங்க இருந்து கண்மணிய ஜெயிக்கிறது? ஐயோ, அந்த குண்டுச்சி இதை மனசுல வச்சு மரகதம் மேல இருக்கிற கோவத்தை என் மேல காட்டினா நான் எப்படி தாங்க முடியும்? கேட்டியா ராசாத்தி? உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைய நீ முதல்ல உன் மேல வை. ஆமா ராசாத்தி, நீ நல்லா தான் விளையாடுற. ஆனா அடிக்கடி சோர்ந்து போயிடுற. அதுக்கு காரணம் உன் உடம்புன்னு நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. உடம்பு கிடையாது, மனசுதான் காரணம். அதுதான் உன்னை அடிக்கடி டயர்ட் ஆகுத. மனசு திடமா வை, உன்னால முடியும் ராசாத்தி. அவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா. வேற யார் கூடயாவது கண்மணிய விளையாட வச்சு ட்ரைனிங் கொடுங்க. இல்ல, நீ அதெல்லாம் ராசாத்தி விளையாடுவா. ஆமாமா, விளையாடுவா. அண்டா சோத்த கொட்டி குவிச்சு வச்சா அதுல நல்லா விளையாடுவா. தீனி பண்டாரம். ராசாத்தி, நீ என்னமா சொல்ற? அவகிட்ட என்ன கேக்குறீங்க? அவ கலந்துப்பா. நீ சும்மா இருமங்கை. ஒன்னும் தெரியாதவள உசு பேத்திக்கிட்டு அவ வாயால சொல்ல சொல்லு. ராசாத்தி, வாய் திறந்து சொல்லு, என் மானம் போகுது. அவ பயந்துட்டா. கண்டிப்பா விளையாட வரமாட்டா. வேற ஆளை ஏற்பாடு பண்ணுங்க. ராசாத்தி, எனக்காக. சரிங்க அத்தை, உங்களுக்காக நான் இந்த 1-to-1 மேட்ச் ஆடுறேன். அப்படி சொல்லு ராசாத்தி. கண்டிப்பா அண்ணி தான் ஜெயிப்பாங்க. எந்த அண்ணி? அது ஜெயிக்க போது சொல்றேன். ஏய், ஏய், நில்லுடி. கண்மணி, அவளை எப்படியாவது தோக்கடிச்சிரு. உனக்கு நான் சொல்றது புரியுதா? சரிங்க அத்தை. நான் வரமாட்டேன்னு ஒதுங்கி போனவள வம்பு பேசி இழுத்து விட்டுட்டு இப்ப ஜெயிச்சிரன்னு எவ்வளவு தெனாவட்டா பேசுறா பாரு இந்த மரகதம். இவ தொல்லை தாங்க முடியல. நாம ஏதாவது குறுக்கு வழியை யூஸ் பண்ணிதான் இவ்வளவு ஜெயிச்சாகணும். இல்லைன்னா
அந்த மரகதம் நம்மள சும்மா விட மாட்டான். என்ன பண்ணலாம்? வேற வழியே இல்லை, இதை பண்ணிட வேண்டியதான். சொல்லுங்க மேடம். ஹலோ, ஹேய், எங்க இருக்க? உங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டேன் மேடம். சரி, அப்படியே பின் பக்கமா வா. சரிங்க மேடம். வா. ஹே, நான் சொன்ன மாதிரி காஸ்டிக் கெமிக்கல் பொருளை கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன் மேடம். சாக் பவுடர்ல கலந்து வச்சிருக்கேன். இந்தாங்க மேடம். இது வெறும் உடம்புல பட்டா அடுத்த அரை மணி நேரத்துல கொப்பளை வந்து புண்ணாயிடும். கிட்டத்தட்ட இது ஆசிட் மாதிரி மேடம். சரி, அதெல்லாம் எனக்கு தெரியும். பார்த்து யூஸ் பண்ணுங்க மேடம். சரி, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். இங்க பாரு, இத பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. சரிங்க மேடம். இதனால ஒரு பிரச்சனையே உருவாக போகுது, புரியுதா? புரியுது மேடம். நான் வரேன் மேடம். சரி, நீ கிளம்பு. ராசத்தி, நீ கபடியில ரொம்ப சீரியஸா ஜெயிக்க போராடுற. என்னால உன்ன மாதிரி வெறியாளா விளையாட முடியாது. அதுக்காக போனா போகுது, நீ ஜெயிச்சுட்டு போன்னு விட்டு கொடுக்கிற அளவுக்கு பெரிய மனசும் கிடையாது. அதனால எனக்கு வேற வழியே கிடையாது. எனக்கும் உனக்கும் நடக்கிற 1-to-1 மேட்ச்ல உன்னை காலி பண்ண முடிவு பண்ணிட்டேன். கால் நல்லா இருந்தா தானே கபடி விளையாடுவேன். இது என்ன புதுசா இருக்கு? இந்த மரகதத்தை விட பெரிய ஆளா இருப்பா போல. இவ எதுக்கு பூஜை பண்றா? ஒருவேளை நாம தோக்கணும்னோ இல்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆகணும்னு சூனி ஏதாவது வைக்கிறாளா? ராசாத்தி ஜெயிக்கணும். எப்படியாவது ராசாத்தி இந்த 1-to-1 மேட்ச்ல ஜெயிக்கணும். இந்த வீட்ல எனக்குன்னு எந்த முதல் மரியாதையும் இல்லை. எல்லாமே அக்காக்கு தான். அதே மாதிரி ராசாத்திக்கும் ஆயிடக்கூடாது. கடவுளே, எனக்கு கிடைக்காத எல்லாம் என் மருமகளுக்கு கிடைக்கணும். அவ இதுல கண்டிப்பா ஜெயிக்கணும்.
கடவுளே, என் ராசாத்தி தான் ஜெயிக்கணும். உன் மருமக ஜெயிக்கணுமா? இன்னைக்கு நான் வைக்க போற ஆப்புல ராசாத்திக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. இது போதும். பாடி முடியறதுக்குள்ள ராசாத்தி ஏதோ தொட வைக்கணும். இது சாதாரண சாக் பவுடர்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா இதுல கலந்துருக்கிறது கெமிக்கல் பவுடர். அரை மணி நேரத்துல உன் கால பதம் பாத்துரும். அப்ப தெரியும்டி ராசாத்தி. பரவாயில்லையே, கோடெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஆமா பாரு. பாரு, ராசாத்தி கண்மணி ரெண்டு பேருக்கு நல்ல பயிற்சி கொடு. எப்படி இருந்தா என்ன, ஜெயிச்சு வரணும். யாரு ஜெயிச்சா என்ன, நம்ம குடும்பத்துக்கு தானே பெருமை. என்ன ராசாத்தி அண்ணி ஜெயிக்கும்னு நினைக்கிற? அதுல என்ன சந்தேகம்? ராசாத்தி கண்டிப்பா ஜெயிப்பா. பிரியா வந்தப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடணும்ல. அப்ப ராசாத்தி என்னையே அவுட் பண்ணா. இல்லையே, அன்னைக்கு நீங்க தானே வின் பண்ணீங்க. நான் இல்ல. கபடி 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 கபடி. நீ விட்டுறாதீங்க அண்ணி. ராசாத்தி, நம்ம தான் ஜெயிக்கணும். 3 மாசத்துல என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு சத்தியம் வாங்கினால, அது சும்மா வெறுப்பேத்ததான். நீ என் கூட காலத்துக்கும் இருக்கலாம், எங்கேயும் போக வேணாம். ராசாத்திகளே, பின்னாடி எடுத்துட்டு போ. முடிங்க அண்ணி. கபடி 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 கபடி. உண்மையை சொல்லணும்னா அவதான் ஜெயிச்சா. ஆனா எனக்காக விட்டு கொடுத்தா. ஃப்ராடு. அப்போ அன்னைக்கு அண்ணி ஏதோ சொல்லி ஏமாத்திருக்க. சரி வா. இனியா, ராசாத்தி எங்க? ரெடி ஆயிட்டு இருக்காமா? பாரு, அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும் போல் இருக்கு. அது வரைக்கும் நம்ம 2 பேரும் 1 to 1 மேட்ச் போடலாமா? நாமளா? எதுக்குண்ணே? என்ன பாரு, பசங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும்னா நாம அதுக்கு ஃபார்ம்ல இருக்கணும்ல. அது வரைக்கும் நாம வார்ம் அப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுவும் இல்லாம நம்ம 2 பேரும் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. சரிண்ணே, ஆசைப்பட்டீங்க, விளையாடி பாத்துருவோம். சித்தப்பா சூப்பர். அப்பா, எதுக்குப்பா இப்ப இதெல்லாம்? டேய், அவங்க தான் வர லேட் ஆகும்ல, அது வரைக்கும் சும்மா விளையாடிட்டு இருக்கோம். ஏங்க பார்த்து விளையாடுங்க, கை காலெல்லாம் சுலுக்கிக்காம. வயசாயிடுச்சுல. அண்ணே, நாங்களும் கபடி பிளேயர்ஸ் தான். எங்க விளையாட்டை பாட்டுட்டு அப்புறம் பேசுங்க. வாங்கண்ணே. சரிண்ணே, இந்த பக்கம் இருக்கீங்களா அந்த பக்கம் போறீங்களா? அந்த பக்கம் போங்க.
ஐயோ இவங்க வேற காலம் போன காலத்துல கபடி விளையாடுறாரு. இந்த கெமிக்கலை தொட்டுட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அண்ணா ரெடி? என்ன கண்மணி, நீ இன்னும் ரெடி ஆகலையா? ஐயோ இன்னும் இல்ல அத்தை. அப்படியே வந்தப்போ ரெடி ஆகு. அத்தை அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அத்தை. முதல்ல மாமாவை விளையாட வேண்டாம்னு சொல்லுங்க. ஆ, ஏன்? அவர் விளையாடினா என்ன? அவர் நல்ல கபடி விளையாடுவாரு. ஐயோ அத்தை நீங்க விவரம் புரியாம பேசுறீங்க. எதுக்கு கண்மணி நீ இப்படி பண்ண? இது ராசாத்திக்காக போட்ட பிளான் அத்தை. அவ அதுல காலை வச்சா போதும், கண்டிப்பா ஃபைனல் வரைக்கும் விளையாட முடியாது. சூப்பர் கண்மணி, தொலைஞ்ச அந்த குண்டச்சி. அத்தை ராசாத்தி தொலைறதெல்லாம் அப்புறம், இப்ப மாமா காலை வச்சு பிரச்சனை ஆயிட போகுது. முதல்ல மாமா விளையாட வேண்டாம்னு சொல்லுங்க. தம்பி, நீ ரைடு வரையா நான் வரவா? நீங்களே வாங்கண்ணே. இந்த வரேன். ஐயோ அத்தை அட, யாராவது வாங்க. நில்லுங்க. கண்மணி, இதை நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெடி ஆகு. சரிங்க அத்தை. என்ன மரகதா? என்னங்க இது? சின்ன பசங்க மாதிரி நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. மரகதா, நாங்க விளையாடுறதுல என்ன தப்புங்கிற? நாங்க விளையாடுறோம், நீ போ. ஆமா நீ விடுங்க, விளையாடட்டும். பேரம் பேத்தி எடுக்கிற வயசுல என்ன கபடி? வாங்க. விடு மரகதா, நான் வரமாட்டேன். வாங்க. இப்ப வர போறீங்களா இல்லையா? சொல்றத கேளுங்க, வாங்க. ஆமா ராசாத்தி. வாரா சத்தி, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டா மாமா. ராசாத்தி, நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். ஜெயிக்கணுங்கிற வெறியில விளையாடணும், புரியுதா? சரிங்க அத்தை. அத்தை இப்படி மாமா பக்கத்துல வந்து நில்லுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கவலைப்படாத ராசாத்தி, நீ தான் ஜெயிப்ப. உனக்காக நான் பூஜையெல்லாம் பண்ணிருக்கேன். சரிங்க அத்தை. வாழ்த்தி வழி அனுப்புறாங்க. போறேன். மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரிமா எந்திரிமா, வெற்றி உனக்கு தான். அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இங்க பாரு, நீ தோத்து போகணும்னு தான் நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். போய் விளையாடு. என்ன மரகதா இது? இது விளையாட்டு தானே? இருந்தாலும் ஏன் மருமக தான் ஜெயிக்கணும். அண்ணி, ஆல் தி பெஸ்ட் அண்ணி. தேங்க்யூ புனிதா. சரி ராசாத்தி, போய் விளையாடு போ. ம் ம்